அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டை பார்த்துட்ருக்கோம். நிலைமை கொஞ்சம் சீரியஸ் ஆகிடுச்சு. மக்களே தயாராக இருங்க. வாக்காளர் பெருமக்களே, நமது பணி முடிந்து விட்டது. இனி கவுண்டிங் தான். பட் இடைப்பட்ட நேரத்தில் நம்ம ஈரானுக்கு பயணம் பண்ண வேண்டியது இருக்குது. தொடர்ந்து நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப சீரியஸாக போதுங்க. மறுபடியும் ஒரு தாக்குதலை எதிர்பாருங்க. இதை நம்ம சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. சீரியஸாகவே சொல்கிறேன். மறுபடியும் தாக்குதலுக்கான நிலவரங்கள் பெரிய அளவுக்கு தொற்றி கொண்டிருக்கிறது. பதற்றம் அதிகமாகிவிட்டது. இந்தியா அடிஷ்னல் வார்னிங் கொடுத்துருக்காங்க. இதுவரை இல்லாத மறுபடியும் வந்து குவிந்து கொண்டிருக்கிறது. ஈரான் புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. மேபி அந்த சட்டம் வந்து அடுத்த ஒரு தாக்குதலை உறுதி செய்கிறதா அப்படின்ற மிக முக்கிய பதிவுகளும் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளும் குறிப்பாக தமிழ்நாட்டுடைய நிலவரத்தையும் சும்மா ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஏன்னா தொடர்ந்து நிறைய பேர் உங்களுடைய ப்ரிடிக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? என்னுடைய ப்ரிடிக்ஷன் என்னன்றதை நான் சொல்கிறேன். பார்க்கலாம். மே 4ஆம் தேதி நடக்குதான்றதையும் பார்த்துடலாம். நிறைய விஷயம் பேசலாம், அலசி ஆராயலாம். வாங்க நண்பர்களே, நான் கொஞ்சம் ஓட்டு போட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்து இங்கே ஸ்டேபிள் ஆகிட்டு கண்டென்ட்டை எடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இல்லைனா மட்டும் நேரத்தில் போட்டுருவியா அப்படின்னு உங்களுடைய கேள்வி என் மனசுக்குள்ளே தென்படுகிறது. இருந்தாலும் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வாக்காளர் பெருமக்கள் என்ற டயலாக் முடிந்து விட்டது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். தற்போது வரை நான் வந்திருக்கேன் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து பார்த்தோன்னா 85.07% வந்து ஓட்டு பதிவாகிருக்கு. ஒரு மேஜர் டர்ன் அவுட் இது. எலெக்ஷன் கமிஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா துரிதமாக செயல்பட்டதாங்க ஒரு 2% பக்கம் ஏறி இருக்கலாம். பஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் ஏறி இருக்கும் ஒன்று. இன்னொன்று என்னென்னா பணப்பட்டுவாடாவை டோட்டலாகவே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டாகவே மேக்ஸிமம் வந்து பணம் கொடுத்துட்டாங்கன்றதும் மற்றொரு தகவலாக பார்க்க முடிகிறது. வழக்கமான ஓட்டிங் பர்சன்டேஜை விட இந்த வருஷம் என்னென்னா இப்போ ஒவ்வொரு வருஷமும் புதிய வாக்காளர்கள் வந்து சேர்ந்துட்டே இருப்பாங்க. அடிஷ்னலாக ஓட்டு போடுவாங்க. அதன் அடிப்படையில் போன வருஷம் புதிய வாக்காளர்களாக 23 லட்சம் பேர் பக்கம் அடிஷ்னலாக வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதாவது இதற்கு முன்பு 2016 மொத்தம் 4.52 கோடி வாக்காளர்களில் ஆல்மோஸ்ட்டு ஒரு 23 லட்சம் பேர் வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்காங்க புதிய வாக்காளர்கள். அதே மாதிரி இந்த தடவை பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 32 லட்சம் பக்கம் சொல்கிறாங்க. அவ்வளோ பேர் பக்கம் சேர்த்தி போட்டிருக்காங்க. மேபி முழுமையான தகவல் நாளை மதியத்துக்கு பக்கம் தான் வரும் தேர்தல் ஆணையம். ஏன்னா இப்போ நிறைய பேர் டேட்டாஸ் எல்லாம் கொஞ்சம் மாறி மாறி வரும். லாஸ்ட் டைம் கூட இதே மாதிரி தான் பண்ணாங்க. தேர்தல் ஆணையம் தேர்தல் முடிஞ்ச உடனே அன்றைக்கி இரவு கொடுக்குறத விட கொஞ்ச நாள் கழித்து கொடுப்பாங்க. அப்போ பர்சன்டேஜ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதில் அதிகபட்சமாக கரூரில் வந்து 91.97% பதிவாயிருக்கு. சேலமில் 90.23, தருமபுரியில் 89.91, ஈரோடு, நாமக்கல், அதுவும் சென்னையில் பார்த்திங்க அப்படின்னா பெரம்பூரில் வந்து 89.20%. ஸோ அந்த பெரம்பூரையும் நீங்கள் கரூரையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் புரியும். பர்சன்டேஜ் ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து அந்த இடத்துலலாம் அதிகமாக இருக்கிறது தென்படுகிறது. ஆர்கே நகர், கொளத்தூர், வில்லிவாக்கம், சென்னையில் எல்லாமே வழக்கமாக 58-65% போகிறதே பெருசாக இருக்கும். பட் இந்த தடவை இவ்வளோ பர்சன்டேஜ். பட் இதுக்கு இன்னொரு ஃபேக்டர் என்னென்னா எஸ்ஐஆர் இன்ஃபேக்ட் வந்து பெரிய அளவுக்கு இருக்குது. ஏன்னா தேவையில்லாத வாக்காளர்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு தூக்கியிருக்காங்க. இரண்டாவது இன்ஃபேக்ட் வந்து கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்லாம் சோஷியல் மீடியா அதெல்லாமல் கொஞ்சம் டிவிக்கு இன்ஃபேக்ட் வந்து பெரிய அளவுக்கு இருக்குன்றதையும் பார்க்க முடியுது. இந்த இரண்டோட தாக்கமும் கூட. ஏன்னா நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்ல முடியும். ஏன்னா டிவிக்கு சார்பாக ஒரு அழைப்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க. விஜய் அவர்கள் வந்து எல்லாம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு காலையில் மதியத்துக்குள்ளேயே போட்டுருங்கன்ற மாதிரி சொன்னாங்க. இந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் மதியத்துக்குள்ளே அவ்வளோ ஸ்பீடாக ஏறிச்சு. மதியத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடு அப்படியே டவுன் ஆகிடுச்சு. எல்லாமே 90 வரைக்கும் வரும்னு தான் எதிர்பார்த்தாங்க. பட் அந்த அளவுக்கு வரல. அப்படின்னாவே புரியுது இந்த ஃபஸ்ட்டு காலையில் இந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக வேகமாக இருந்ததாகவும் பார்க்க முடியுது. ஆனால் என்னுடைய ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா வழக்கமாக அந்த யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இருந்த அந்த ஒரு ஜென்சி கிட்ட இருந்ததான் அந்த ஆர்வத்தை வந்து பெரிய அளவுக்கு பார்க்க முடிஞ்சது. ஓட்டு வந்து பெரிய அளவுக்கு சிதறண்டு இருக்கும் ஒன்று. இரண்டாவது இந்த மாதிரி எப்போல்லாம் போலிங் பர்சன்டேஜ் அதிகமாகுதோ அப்போல்லாம் வந்து ஆளுங்கட்சிக்கு கொஞ்சம் எகென்ஸ்டாக தான் வந்திருக்கு மேக்ஸிமம். அதனால் மறுபடியும் திமுக வந்து ஆட்சியில் உட்காருவது கொஞ்சம் டவுட்டு தான். டிவிக்கு என்னுடைய இம்பேக்ட் வந்து பெரிய அளவுக்கு இருக்கும். அப்படி இல்லைனாலும்
ஏடிஎம்கே வந்து தொங்கு சட்டசபை வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இல்லை ஃபுல் மெஜாரிட்டியாக வராங்களான்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனால் நீங்கள் ஃபைனல் ப்ரெடிக்ஷனை எடுத்துக்கலாம். அதற்காக நிறைய பேர் உனக்கு நீங்கள் பிடிக்கலன்றதுக்காக நீ சொல்லாதப்பா, இது வந்து என்னுடைய தனிப்பட்ட ப்ரெடிக்ஷனாகவே நான் பார்க்குறேன் நான். ஏன்னா ஓட் பர்சன்டேஜ் அதிகமாக இருந்தது அப்படின்னாவே வந்து கண்டிப்பாக அது ஆளுங்கட்சிக்கு எகென்ஸ்டாக தான் இருக்கும். அது வந்து திமுகவே ஒருவேளை திமுக ஆதரவு பேச்சாளர்களே ரொம்ப விறுவிறுன்னு பேசினாலும் வீட்டுக்குள்ளே போனால் அந்த மௌனத்தை வந்து பார்க்கலாம். ஆஹா, டிவிக்கு அவனுடைய இம்பாக்ட் வந்து பெரிய அளவுக்கு இருக்குமான்றதையும் பார்க்க முடியுது. அது வந்து ஏடிஎம்கேவுக்கும் அது இருக்கும், அந்த ஃபீல்டு இருக்கும். எந்த அளவுக்கு ஓட்டு பிரிச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு ஓட்டு பார்த்துருக்காங்கன்றதையும் வந்து பார்க்க முடியுது. ஸோ இதுதான் இங்கே. அதை தாண்டி வெஸ்ட் பெங்கால் வந்து ஒன் ஆஃப் த ஒஸ்ட் எலெக்ஷனாக நான் பார்க்குறேன் நான். அதாவது அங்கே பக்கத்தில் பங்களாதேஷே எலெக்ஷன் அமைதியாக நடத்தினாங்க. என்னங்க இவ்வளோ மோசமாக வேட்பாளர்லாம் துரத்தி அடிக்கிறாங்க. ஒரு மாதிரி நிறைய பூத்தெல்லாம் அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்து வந்திருக்காங்க. எவ்வளோ இராணுவத்தை இறக்குனாங்க. அவ்வளோ இராணுவத்தையும் வந்து கட்டுப்படுத்த முடியல. அது முழுக்க திரிணாமுல் காங்கிரஸோட நபர்கள் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுது, மம்தா பானர்ஜியோட ஆட்கள். ஏன்னா காங்கிரஸ் வந்து வழக்கமாக பிஜேபியை சொல்லுவாங்க, ஆனால் திரிணாமுல் காங்கிரஸை பயங்கரமாக சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் இங்கே ஒரு சில ஊடகவியலாளர்கள்ன்ற போர்வையில் இந்த மாதிரி வேட்பாளர்களை அடித்து துரத்தி, ஒரு பிஜேபியோட வேட்பாளரை அடித்து துரத்தி வரும்போது நிறைய பேர் அங்கே ஆனந்தமாக வந்து போட்டிருந்தாங்க. இது ஆனந்தம் ஒரு பக்கம் அவங்க சந்தோஷப்படுறாங்கன்றதெல்லாம் அது ஜனநாயக படுகொலைகள். தொடர்ந்து இந்த மாதிரி குண்டர்களை வைத்து, ரவுடிகளை வைத்து திரிணாமுல் காங்கிரஸ் குறிப்பாக மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து ஒரு ரவுடிசத்தை வந்து கட்டவிழ்த்திருக்கிறாங்கன்றது தெளிவாக தெரியுது. வெஸ்ட் பெங்காலில் பெரும்பாலான தொகுதிகளில் ரொம்ப மோசமாக இருந்தது. அதை தாண்டி ஓட் பர்சன்டேஜ் வந்து 91% பக்கம் பதிவாயிருக்கு. அது காரணம் அங்கே 1.25 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய வாக்காளர்களை தூக்கியிருக்காங்க. மேபி அங்கேயுமே பிஜேபிக்கு சாதகமாக வருதான்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் ஃபேஸ் 1. ஃபேஸ் 2ல் எந்த வகையான மாற்றங்கள் வரப்போகுதுன்னு தெரியல. இது இப்போது நிலைமையில் இருக்கக்கூடிய அங்கிருந்து கிடைத்த தகவல்கள். சரி, ஓகே, உங்களுடைய ப்ரெடிக்ஷனையும் நீங்கள் சொல்லுங்கள். 2 ஃபேக்டாக நான் வைக்கிறேன், கண்ணு முன்னாடி வைக்கிறேன். இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதுன்னு பார்க்கலாம். ஒன்று, ஏடிஎம்கே முழு இம்பாக்டாக வருமானா கண்டிப்பாக டிவிகேனுடைய இம்பாக்ட் வந்து அது பெரிய அளவுக்கு தடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சென்னையில் அதனுடைய தாக்கத்தை வந்து பெரிய அளவுக்கு உணர முடியுது. ஏன்னா அதனால தான் சேகர் பாபு அவர்கள் வந்து ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டு அடிக்க போனது. ஒரு சில இடத்துல நிறைய திமுக வந்து கொஞ்சம் அராஜகத்தையும் வந்து கையில் எடுத்துருந்தாங்கன்றதையும் பார்க்க முடியுது. அராஜகம்னா கொஞ்சம் அடிக்கிறது, செய்கிறது, அந்த மாதிரி விஷயங்களில் பணம் வந்து வலுக்கட்டாயமாக கொடுக்கறது, அது இல்லாமல் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது, இது எல்லாமே ஏடிஎம்கே டிவிகேவோட டிஎம்கே அதிகமாக இருந்தது. இதை நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். என் மீது விமர்சனங்கள் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நடந்த நிகழ்வுகள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அதுதான் தெரிகிறது. இது ஒட்டுமொத்தமாக வெஸ்ட் பெங்காலோட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு சொர்க்கபூமின்னு பார்த்துருப்பீங்க நீங்கள். ஆனால் அதுலேயும் நிறைய குறைகள் இருக்குல்ல, அதனால் நம்ம அதையும் சுட்டி காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. பார்க்கலாம். என்னோடய ப்ரெடிக்ஷன் 4ஆம் தேதி மறுபடியும் நான் லைவுக்கு வரேன். எலெக்ஷன் கவுண்டிங் பண்ண லைவில் வரேன் நான். அடுத்து மிக முக்கியமான தகவல். வாங்க நண்பர்களே, அவ்வளோதான், இன்றோடு இது முடிஞ்சது. மறுபடியும் நம்ம மே 4ஆம் தேதி சந்திக்கலாம். இப்போ நம்ம ஈரானுக்கு பயணம் பண்ண வேண்டிய நேரம் வந்து விட்டது. அவ்வளோதான், நம்ம ஈரானில் தங்க வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது. அதற்கு முன்பு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவை பார்த்து பூமியின் நரகம் என்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்கிறார். அதில் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பழமை வாய்ந்த எழுத்தாளர் ஒருத்தர், ஒரு ரேடியோ தொகுப்பாளர் ஒருத்தர், மைக்கேல் சாவோஸ் அப்படின்றவர், அவர் வந்து இந்த பிறப்பு வழி குடியுரிமையை பற்றி ஒரு பெரிய டீட்டெயிலாக எழுதியிருந்தார். இந்த பிறப்பு வழி குடியுரிமையை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எழுதுனதில்ல, அந்த கண்டென்ட் எடுத்து ட்ரம்ப் வந்து ஷேர் பண்ணுறாரு. அவர் சிம்பிளாக ஒன்றும் சொல்லலைங்க. இப்போ இந்திய பிரஜைகள் வந்து அகதிகளாக உள்ளே வராங்க. அகதிகளாக உள்ளே வரும்போது 9 மாதம் 8 மாதத்தில் இருக்கும்போது எப்படியாவது ஒன்று அமெரிக்காவுக்குள்ளே வந்துடுறாங்க. வந்துட்டு குழந்தை பிறந்த உடனே அவங்களுக்கு அமெரிக்க சிட்டிசன் கொடுத்துடணும். இது வந்து எந்த வகையில் ஏற்றுக்க முடியும்? இதனை ஒரு நாட்டை பலவீனப்படுத்தக்கூடிய செயல் தெரியாதா? அவருக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது, மொழி பேச தெரியாது, எதுவுமே இல்லாமல் அவங்களுக்கு கொடுத்துடணும். அந்தளவுக்கு அதாவது அகதிகளுக்கு இது எந்த வகையில் ஏற்றுக்க முடியும்? அதனால தான் அங்கே பூமியின் நரகம்ன்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார். இதில் அவர் ஒட்டுமொத்த இந்தியர்களுமா அப்படி சொன்னாருன்னா கிடையாது. இது மாதிரி அகதிகள், இல்லீகலாக போகிற அகதிகள், இந்த மாதிரி போகிறவங்க பாஸ்போர்ட் விசாக்காக இது மாதிரி பண்ணுறாங்க
அப்படின்றத சொல்கிறாரு. அதில் ஒன்றும் இல்லையே. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு சர்வே ஒன்று வெளியிட்டாங்க. அதில் இந்தியர்கள் அதிகமான பேர் எல்லையில் இல்லீகலாக அமெரிக்காவுக்குள்ளே நுழைஞ்சிட்டு இருக்காங்கன்றது தெரியுது. என்ன இங்கே இல்லை, இந்தியாவில் என்ன இல்லை இல்லீகலாக நம்ம போகிறதுக்கு. மற்ற நிறைய அரபு நாடுகள்லாம் வந்து அங்கே யுத்தக்களம், பெரிய ஒரு போர் சூழல். ஆப்பிரிக்கா நாடுகளில் பசி, பஞ்சம், பட்டினி. சரி, இவங்கெல்லாம் அகதிகளாக போகிறாங்கன்ற விஷயத்தெல்லாம் தாண்டி இப்போ இந்த அகதிகள் எல்லாத்தையும் ஐரோப்பா எப்படி பார்க்குறாங்க? அப்படி தானே பார்க்குறாங்க. நம்ம லீகலாக போகிறத விட இது மாதிரி இல்லீகலாக போகிறத வேறு என்ன சொல்லுவாங்க? இதை இங்கே ஓடி வந்துட்டு நிறைய பேர் வந்து எப்படி இந்தியாவை பார்த்து ஒரு பூமியின் நரகம்னு சொல்லலாம். எப்படி சொல்கிறாருன்னா அந்த கட்டுரையை எடுத்து வச்சு சொல்கிறாரு. இல்லீகலாக போகக்கூடிய அகதிகள் 9 மாதத்தில் உள்ளே போயிட்டு குழந்தைய பேத்துக்கிட்ட உடனே அவங்களுக்கு நாங்கள் வந்து சிட்டிசன்ஷிப் கொடுத்துடணுமா? என்ன ஒரு மோசமான சட்டம்! அப்போ பூமியின் நரகம் அது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார். எஸ், ஏன் போகிறீங்க? லீகல்ன்ற ஒரு வார்த்தை ஏன் நீங்கள் போகிறீங்க? அகதிகளை ஏன் என்ன இங்கே இல்லைன்றத கேள்வி நம்ம முன்வைக்கிற மாதிரி ஆகிக்கூடாது. இந்தியாவை மட்டும் சொல்லலை, சீனாவையும் சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. சீனாவிலையும் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை மற்ற நாடுலையும் இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம மோசமான கட்டமைப்பு இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதை சொல்லிவிட்டு இதானதுக்கப்புறம் அவர் இந்தியாவும் எங்களோட கட்டமைப்பும் யாரும் மாற்ற முடியாது, இந்தியாவோட நெருங்கிய உறவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ப்ரைஸ் பண்ணி வந்து போட்டிருந்தாரு. இதை அரசியல் லாபத்துக்காக எடுத்து பேசினாங்கன்னா அது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ விட்டுறேன். அது பாயிண்ட் நம்பர் 1ன்னு எடுத்துக்கோங்க. அடுத்த சம்பவம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி அமெரிக்கானுடைய நேவி வந்து ஷூட் அண்டு கில் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த சின்ன சின்ன போட்டில் வந்து மற்ற கப்பல்களை பிடிக்கிறது செய்கிறது எல்லாமே வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் கடலில் மிதக்கூடிய கன்னி வெடிகள் அகற்றுறதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள், களத்தில் இறங்குங்கன்ற ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க. வழக்கமாக ஸ்ட்ரைட்டாக தள்ளி எந்த பக்கமே இருந்தாங்க. இப்போ மற்றொரு உத்தரவுமே பார்க்க முடியுது. அப்ராக்சிமேட்டாக 2000 6000 நேவல் மைன்ஸ் வந்து இருப்பதாக சொல்கிறாங்க. அது இல்லாமல் அவங்க போட்டுமே வந்து பெரிய அளவுக்கு டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. அத்தனையுமே சுட்டு வீழ்த்த முடியுமா என்னன்னு தெரியல. ஈரான் வந்து பெரிய அளவுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் லைனில் இருக்காங்க. அவங்க ஏற்கனவே பேட்டில் ஃபீல்டில் பெரிய அளவுக்கு அடி வாங்கியிருக்காங்க, பெரிய அளவுக்கு லாஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அந்த தோல்வியை ஒத்துக்காமல் தொடர்ந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை தனது கண்ட்ரோலுக்குள்ளே எடுப்பது ஒரு மாதிரி க்ரேஸியாக இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு நான் கண்டிப்பாக டைட் பண்ண போகிறோம். இனி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் முழுமையாக எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்தியன் ஓஷனில் போன ஒரு கப்பலை போயிட்டு பிடிச்சிட்டாங்க. அந்த கப்பல் பேர் வந்து டிஃபனி அப்படின்ற ஒரு கப்பல். டிஃபனி அப்படின்ற ஒரு கப்பல் என்னென்னா, ஒரு 20 லட்சம் பேரல் க்ரூட் ஆயில் வந்து சீனாவுக்கு போகுது. சீனாவுக்கு போன 2வது கப்பலை பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கப்பல் தனதுடைமையாக்கப்படுறாங்க. இனி ஒவ்வொரு கப்பலையும் தேடி தேடி இன்டர்நேஷ்னல் வாட்டரில் எங்கெல்லாம் இருக்கோ இனி ஈரானுடைய கப்பல் எங்கேயுமே நகர முடியாத அளவுக்கு ஆணையிட்டாங்க. ஆல்மோஸ்ட் அதில் இருக்கக்கூடிய மெம்பரை கைது பண்ண சொல்லிட்டாங்க, கப்பலையும் தூக்க சொல்லிட்டாங்க. அப்போ இந்த உத்தரவு என்பது ரொம்ப நம்ம சீரியஸாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதுவும் அந்த ஷிப்பை வந்து கம்ப்ளீட்டாக இனி கொஞ்ச நாள் போச்சுன்னா அழிச்சிருங்கன்ற அளவுக்கு சொல்ல வந்துட்டாங்க. அப்போ நம்ம அந்த யுத்தத்தினுடைய சூழ்நிலையை புரிந்து கொள்வதில் அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைட் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ மறுபடியும் எங்கள் பாகிஸ்தான் ஓடி வந்து இல்லை பாஸ், நான் வந்து அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கேன், அந்த பேச்சுவார்த்தையில் வந்து அவங்க கொஞ்சம் ஒத்துக்கிற மாதிரி தெரியுது, வாங்கலேன் கொஞ்சம் இந்த 2வது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்கலான்னு மறுபடியும் சொல்லிகிட்டு இருக்காங்க பாகிஸ்தான். போதும், நீங்கள் செஞ்ச சேவையெல்லாம் போதும், அங்கே வரதெல்லாம் பார்த்தா ரொம்ப மோசமான சூழ்நிலையாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஆராய்ச்சி அவர்கள் சொல்கிறாரு, எங்களதுடைய 11 ட்ரில்லியன் அமௌண்ட்டு பிடிச்சி வச்சுருக்காங்க. எவ்வளோ? 11 ட்ரில்லியன் அமௌண்ட்டு 30-40 வருஷமாக பிடிச்சி வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள், நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரோன்றாங்க. கடந்த 48 மணி நேரத்தில் நாங்களுடைய நடவடிக்கையை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்றாங்க. அவங்களுடைய சட்ட முன்மொழிவு கொண்டு வந்துட்டாங்க பாராளுமன்றத்தில். அதாவது பர்ஷியா கல்ஃப், அந்த நேம் வந்து பர்ஷியா கல்ஃப் அப்படின்ற ஒரு கான்ட்ராக்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் எல்லா கப்பல்களும் கடந்து போகும்போது ஈரானுடைய கரன்சியில் பே பண்ணணும். அவங்களுடைய சென்ட்ரல் பேங்க் ஒன்று இருக்குது, அந்த சென்ட்ரல் பேங்க்கில் டைரெக்டாக பே பண்ணணும். அவங்ககிட்ட ரெசிப்ட் வாங்கணும். அந்த ரெசிப்ட் நம்பர் இருந்தால் தான் நீங்கள் கிராஸ் பண்ண முடியுன்றாங்க. அதுலேயும் டிபெண்டிங் அப்பான் த ஷிப். அதாவது இப்போ ஒரு சில கப்பல் வெயிட் அதிகமாக இருந்ததுன்னா எங்களுக்கு அதிகமாக கொடுக்கணும், கம்மியாக இருந்ததுன்னா கம்மியாக கொடுக்கணும். அது எங்களுடைய எதிரி நாடுகள் 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று வந்து UAE, இன்னொன்று வந்து பக்ரைன். அவங்கெல்லாம் அதிகமான காம்பன்சேஷன், ஏன்னா அவங்க தான் நான் பெரிய லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் 1 லட்சம் ஒரு 20 லட்சம் கட்டினா இவங்க மட்டும் 40 லட்சம் கட்டணுன்றாங்க.
அமெரிக்காவுடைய கப்பலும் இஸ்ரேலுடைய கப்பலும் எந்த சூழ்நிலையிலும் அனுமதி கிடையாது. அமெரிக்காவுடைய மிலிட்ரிலாம் உள்ளே வந்ததுன்னா நாங்கள் பொருளாதார தடை வச்சுருக்கோம், சுட்டு வீழ்த்திடுவோம்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே எங்கே பாகிஸ்தான் நீங்கள் போயிட்டு அமைதி ஏற்படுத்தியிருக்கீங்க, இன்னும் எங்கே ஒன்று அங்கே கதையை விட்டு வச்சுருக்கீங்க நீங்கள். இதுக்கப்புறம் கதையை விட்டு வச்சு நம்புறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா என்றைக்குமே பார்க்க முடிஞ்சது 19 அமெரிக்காவுடைய ஏர்ஃபோர்ஸ் C-17A குளோப் மாஸ்டர் மறுபடியும் வந்து இறங்கியிருக்கு, பெரிய அளவுக்கு இறங்கியிருக்கு. மறுபடியும் அவங்க FA-18 சூப்பர் ஆர்நாட்டிலிருந்து எல்லாம் பெரிய அளவுக்கான பயிற்சிகளையும் பார்க்க முடிகிறது. அந்த போர் பயிற்சிகள் அப்படின்னா யூகேலிருந்து மத்திய தரைக்கடல் பகுதி வரையாக 2 வழியை பாதை பயன்படுத்துகிறாங்க. ஸ்பெயின் அவாய்ட் பண்ணிட்டாங்க, அப்புறம் ஃப்ரான்ஸ் வழியாக வந்து வந்திருக்காங்க. தொடர்ந்து 21ஆம் தேதி வரைக்கும் B1Bயும் B2Hயும் வந்து பெரிய அளவுக்கு பயிற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. அடுத்து உங்களுக்கு ஒரு வரைபடத்தையும் காட்டுறேன். இந்த வரைபடத்தில் இமேஜஸ் அதிகமாக ஒரு பகுதியை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது எந்தெந்த பகுதின்றது தெரியுது. ஈரானுடைய 4 தீவுகளையும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் அவங்களோட முக்கியமான பகுதிகளை எந்த இடத்துலலாம் இமேஜஸ் வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. இமேஜஸ்னால் சேட்டலைட் இமேஜஸ், இது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தாக்குதலை விரைவுபடுத்துகிறாங்கன்றது தெளிவாக தெரியுது. ஈரானில் இருக்கக்கூடிய இந்தியர்களை உடனடியாக மீறி யாராவது சொச்சம் கொச்சம் இருந்தீங்கன்னா வெளியேறுங்கன்ட்டாங்க. இருந்தாலும் யூகேவும் ஃப்ரான்ஸும் ஓடி வந்து எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணிடுவோன்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் உங்களை தான் பாஸ் எதிர்பார்க்குறேன், எப்போ தான் பாஸ் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏதோ சிறப்பு படைகளை அனுப்புகிறேன்னு வசனம் விட்டுட்டு இருந்தீங்களே, அது எப்போன்னு எனக்கு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. எங்கள் பக்கத்து வீட்டு பாட்டி ரொம்ப ஆவலாக கேட்குறாங்க, ஐயா நாங்கள் எப்போங்க ஐயா அவங்க அனுப்புவோம் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அதுவுமே ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயமாக பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். லெபனான் விவகாரத்தில் இஸ்ரேல் முழுமையாக வித்ட்ரா பண்ணால் தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு உட்காருவோம், இல்லைனா லெபனான்லேருந்து உட்கார மாட்டோன்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டரும் ஹவுன் அவர்களும் மறுபடியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன்னா இந்த கேப்பில் இஸ்ரேல் பெரிய அளவுக்கு உள்ளே நோக்கி போயிட்டே இருக்கிறாங்க. ஹெஸ்புல்லா தாக்கல் நடத்தாதனால பெரிய படைகளை சதன் லெபனானில் கிட்டத்தட்ட கால்வாசிக்கு மேலே ஒரு 40% மேலே அடுத்தடுத்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஃப்ரான்ஸ் வந்து தலைமை தாங்க போகிறாங்களாம் அந்த பேச்சுவார்த்தைக்கு. ஃப்ரான்ஸ் தலைமை தாங்கினாங்கன்னா நாங்கள் பேச்சுவார்த்தைக்கே வரல, அவங்கள கிளம்ப சொல்லுங்கன்றாங்க. பாட்டியும் பேரன் என்ன சொல்கிறாங்கன்னா நான் இல்லாமல் பேச்சுவார்த்தையை நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் இப்போ ஃப்ரான்ஸுக்கு என்ன கோவம்னா, என் பேச்சை கேட்காம என்னை மதிக்காமல் என்னை வெளியே போகணும்னு சொல்லிட்டல்ல, அப்புறம் ஐரோப்பா தேசமே இன்னும் ஏன் நாம் பொருளாதார தடைகளை விதிக்காமல் இருக்கிறோம், இன்னும் 2 நாள் டைம், இஸ்ரேல் தனது படைகளை திரும்ப வாங்கவில்லை என்றால் பொருளாதார தடைகள் ஆந்தவே முடிக்க போகிறோம், இஸ்ரேலே உன்னை முடிக்க போகிறோம், பொருளாதார தடைகளை போட்டு தள்ள போகிறோன்னு சொல்கிறாங்க. நார்வே என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாலஸ்தீனத்துக்கான டேக்ஸ் இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க. அந்த ரெவென்யூ டேக்ஸ் கொஞ்சம் கொடுத்துட்டிங்கன்னா பரவாயில்ல பாஸ், இல்லைனா நார்வேவும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும்னு இஸ்ரேலை மிரட்டியிருக்காங்க. அதனால் பல மிரட்டலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேல். என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. எல்லை பகுதியில் தொடர்ந்து கிரவுண்ட் ஃபோர்ஸ் உள்ளே போயிட்டே இருக்கிறாங்கன்றது கூடுதல் தகவல். தொடர்ந்து ஈராக்கை வந்து குறி வச்சிட்டே இருக்காங்க. ஈரான் தாக்கல் நடத்திட்டே இருக்கிறாங்க. எர்பில் பகுதியில் தாக்கல் நடத்துகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரி தாக்கல் நடத்துகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய குர்திஷ் ரீஜன் ஆப்போசிஷன் பார்ட்டியை தாக்குதல் நடத்திட்டே இருக்கிறாங்க. அதாவது எப்படி இஸ்ரேல் லெபனானுக்குள்ளே அடிக்கிறாங்களோ அவங்க நாங்கள் ஈராக்குக்குள்ளே அடிச்சுக்கிறோம்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த தாக்குதலாம் ஒரு பக்கம் தாண்டி அலுமினியத்துடைய ரேட் வந்து வரலாற்றிலே இல்லாத அளவுக்கான விலையேற்றம் பெற்றிருக்கிறது. மிகப்பெரிய அளவுக்கான விலையேற்றம், 4 வருடங்கள் இல்லாத அளவுக்கான விலையேற்றம் பெற்றிருக்கிறது. ஸ்வீடன் என்ன சொல்கிறாங்கன்னா எனர்ஜி யூஸ் வந்து எங்களுக்கே பெரிய அளவுக்கு தேவைப்படுறதுனால நாங்கள் கொஞ்சம் கட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னு இந்த செய்தி கேட்ட உடனே எங்கள் ஐரோப்பாவுக்கு பக்கின் நெஞ்சு வெடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்வீடன் பெரிய அளவு கொஞ்சம் கொடுத்துட்டு இருந்தாங்க, அது ஒரு பெரிய சூழ்நிலையாக பார்க்கப்படுகிறது. அப்புறம் வழக்கம் போல் ட்ரம்ப் அவர்கள் அங்கே கனடாவை சுற்றி வச்சு செஞ்சிட்ருக்கிறாரு. கனடா உங்களுக்கு நிறைய சப்சிடி கொடுத்துட்ருக்கோம், நிறைய பண்ணிகிட்ருக்கோம், எங்கள் முயற்சியில் வாழ்கிற நாடு, நீ மறுபடியும் எங்களை எதிர்த்து பேசுகிறீங்களா, எங்களை எதிர்த்து செய்கிறீங்களா, எங்களோட 51வது மாநிலமாக நான் ஏன் உங்களை இணைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அடுத்த குண்டு வந்து போட்டிருக்கிறார். மனுஷன் சுற்றியும் உரண்டு இழுத்துட்டு இருந்தால் என்ன தான் நடக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.